ஓம் நமோ நாராயணா. நம்ம போன பதிவில் காடப்பிள்ளை ஐயனாரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது ஸ்ரீரங்கம் மேலூரில் உள்ள காடப்பிள்ளை ஐயனார், அவர் தான் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம். அவரை நியமிச்சிருக்காங்க. இதுக்கும் ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன் நான். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அங்கே தான் போயிட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு டைம் ஒருத்தர் சொன்னார், இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா, என்னோடய கனவில் நைட்டு படுத்தோன்னா விடிய 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 கனவு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஐயனார் கோயிலை நான் சுற்றி வர்றதாகவும், அங்கே குதிரைகள்லாம் வர்றதாகவும், அங்கே நிறைய வீடுகள்லாம் இருக்கிறதாகவும் அப்படியே எனக்கு கனவில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு குலதெய்வம் இங்கே இருக்குமா, இங்கே இருந்து தான் மண் எடுத்து அங்கே கொண்டு கட்டியிருக்காங்க, நீங்கள் இங்கேயே போய்க்கலாம், தொட்டதுக்கெலாம் உங்களால் தூத்துக்குடிக்கு போக முடியாதுல்ல, இங்கேயே போங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நாங்கள் அங்கே அந்த கோயிலுக்கு முதல்ல போனதுக்கு அப்புறத்துலேருந்தே எனக்கு அந்த கனவே இன்னைக்கு வரைக்கும் கிடையவே கிடையாது. அது ஏன் அந்த கனவு அப்படி வந்துச்சு என்னன்னே தெரியலை. தான் அந்த கரையை பாதுகாப்பாக வச்சுருக்காரு. அதிகமாக தண்ணி வரும்போது அந்த கரை உடச்சிக்கிட்டு இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாவலராக அந்த ஐயனார் இருக்கார். மேலூரில் இருக்கார் அந்த ஐயனார். அப்புறம் நம்ம இங்கே வருவோம், தெற்கு வாசலில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாதாள கிருஷ்ணரை சேவிச்சிட்டோன்னே பார்த்திங்கன்னா சித்திரை வீதி வரும். இந்த பக்கம் கீழே சித்திரை வீதி, ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது இந்த ஊரில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீதிக்கும் கிழக்கு பக்கம் இருக்கிறது கீழே சித்திரை வீதி, மேற்கு பக்கம் இருக்கிறது மேலே சித்திரை வீதி, வடக்கு பக்கம் இருக்கிறது வடக்கு சித்திரை வீதி. நம்ம இப்போ பஸ்ஸெல்லாம் விட்டு இறங்கி நடந்து நேராக போயிட்டுருக்கிறது தெற்கு வாசல், தெற்கு சித்திரை வீதி இந்த பக்கம் வரும். இந்த தெற்கு இது ஒரு வீதியுமே அப்படி தான். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தூரம் தாண்டினோன்னா உத்தர வீதி வரும். இந்த உத்தர வீதிக்கும் அதே கதை தான். கிழக்கு பக்கம் கிழக்கு உத்தர வீதி, மேற்கு பக்கம் மேலே உத்தர வீதி, வடக்கு பக்கம் வடக்கு உத்தர வீதி. அந்த மாதிரி ஒரு திசைக்கு 4 உத்தர வீதின்னு பேர். அந்த உத்தர வீதி அந்த இது வரும்போது தான் மேலே ரெங்கா கோபுரம்னு போட்டிருக்கும். அந்த ரெங்கா கோபுரத்துக்கிட்ட தான் எல்லா தேவர்களுமே ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5:30 மணி அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் வர்றதா சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்தாலே மகிமைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நின்னாலே மகிமை, நமக்கு அந்த இடத்துல நிற்கிறதே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க உபன்யாசத்துல எல்லாம். அதனால் எல்லா தேவர்களும் பெருமாளும் எல்லாரும் அந்த இடத்துல இறங்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செப்பல்லாம் வெளில விட்டுட்டு, இதுக்கிடையில் ரொம்ப முக்கியமாக இந்த கோயில்லனா உள்ள பாத்ரூம்லாம் கிடையாது. அதனால் சுகர் பேஷண்ட்டு யாராவது வந்தீங்கன்னா அந்த செப்பல் விடுறதுக்கு முந்தி ரைட் ஹேண்ட் சைடு அந்த உத்தர வீதியிலேயே பாத்ரூம் இருக்கும். அதுக்கு போயிட்டு, ஏன்னா உள்ள லைனில் நிற்கும் போது அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்தோன்னா நீங்கள் ரிட்டன் வெளில தான் வந்தாகணும். மூலவர் சேவிக்க முடியாது, ரொம்ப சிரமமாயிடும். அதனால் வெளியூர்லேருந்து வரவாலாம் அதுக்குள்ளே பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கால்லாம் நல்லா அலம்பிட்டு நீங்கள் செப்பலை வெளில விட்டுட்டு அப்படி உள்ளே நுழையணும். உள்ளே நுழைஞ்ச உடனேயுமே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கூரத்தாழ்வார் இருப்பார். அந்த கூரத்தாழ்வார் சன்னதி இப்படி ஒரு சன்னதியாக சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களையெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றா சேவிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதுக்குள்ளே மூலவர் சன்னதி சாத்திடுவாங்க, உங்களால் சேவிக்க முடியாது. அதனால் இப்போ மெயினாக நேராக உள்ளே போய் மூலவர் சன்னதியும் தாயாரையும் சேவிச்சுட்டு அப்புறம் டைம் கிடைக்கும்போது அப்படியே எல்லா சன்னதியும் குட்டி சன்னதியெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளில் சேவிக்க முடியாது. முதல் நாள் கொஞ்சம், அப்புறம் அடுத்த டைம் கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிச்சுக்கலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்த உடனேயுமே கூரத்தாழ்வான் இருப்பார். அவரை கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப 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 விசேஷமானவர். குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு வராதவங்கெல்லாம் படிப்பு வரணும்னு கூரத்தாழ்வான் கிட்ட வேண்டிக்குவாங்க. அங்கேயே உள்ள லக்ஷ்மி நரசிம்மெல்லாம் இருக்கார். ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சேவிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன உபசன்னதிகள்லாம் வரும். ரெங்கவிலாச மண்டபம்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரும். பக்கத்துலேயே ஒரு பெரிய கல் தூண் இருக்கும், துவஜஸ்தம்பம். அங்கே தான் கொடிமரம். அதை கொடிமரம் தான் அது, ஆனால் அது கருங்கல்ல ஆனது. உள்ளே பித்தளையில் இருக்கும், இங்கே கருங்கல்ல இருக்கும். இந்த கொடிக்கம்பத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் ஒரு பக்கம், கருடாழ்வார் ஒரு பக்கம் இருப்பார். கருடாழ்வார் கீழேயும் இருப்பார், மேலேயும் இருப்பார். அதாவது பெருமாள் கிட்ட கருடாழ்வார் வர வாங்கியிருக்காரு, உங்களுக்கு கீழே வாகனமாகவும் நானே இருப்பேன், மேலே கொடியாகவும் நானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வர வாங்கியிருக்காரு. அதனால் கொடிக்கம்பத்தில் கீழே கருடாழ்வார் இருப்பார், மேலேயும் கருடாழ்வார் இருப்பார். இந்த கொடிமரம் ஆதி கொடிமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த கொடிமரம் தான் இருந்ததா சில பேர் சொல்கிறாங்க.
இந்த கொடிமரத்துக்கிட்ட தான் கிராமத்துலேருந்து பெருமாள் குலதெய்வமாக நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் கிராமப்புறங்கள்லேருந்து வந்து இந்த இடத்துல தான் நின்று சாமி கும்பிட்டு தேங்காய்லாம் உடச்சி சாமி ஆடுவாங்க. விசேஷ நாட்கள்ல எல்லாம் இங்கே நின்று சாமி ஆடுவாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். நாங்கள்லாம் திருப்பதிக்கு அது மாதிரி வெளியூருக்கு போகிறோன்னா இந்த கொடிக்கம்பத்தில் வந்து விளக்கேற்றிட்டு தான் நாங்கள் போவோம். ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக வரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த கொடிமரத்தடியில் விளக்கேற்றிட்டு தான் நாங்கள்லாம் வெளியூருக்கு போவோம். இதுதான் எங்களுக்கு வழக்கம். அதை சுற்றி எல்லோரும் வேண்டுதல் பண்ணி பூட்டு தொங்க விடுவாங்க. இப்போ தான் சில பேர் தொட்டிலும் தொங்க விடுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பலிபீடம் இருக்கும். நல்லா உயரமாக இருக்கும் அந்த பலிபீடம். அப்படியே இந்த பூட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த கொடிக்கம்பத்தையும் 2 பிரதட்சணம் வந்துட்டு நேராக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்குது. அந்த ஆண்டாள் சன்னதி போகிறதுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அன்னதானம் நடக்கும். உள்ளே நேராக பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்கும். அதுக்கு அந்த ஆண்டாள் சன்னதி முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா அமிர்த கலச கருடாழ்வார் இருப்பார். வேணுகோபால சன்னதி இருக்கும். இந்த கருடாழ்வார் சன்னதி கிட்ட வந்து நம்ம கோயிலுக்கு புறப்பாடு ஆகி போகிறதுக்காக ஒரு விசேஷத்துக்கும் வாகனம் இருக்கும் இல்லையா, ஹம்ச வாகனம், கற்பக விருட்சம், அது மாதிரி ஒரு வாகனம், அன்ன வாகனம், கருட வாகனம், அது மாதிரி ஒரு வாகனம் உண்டு. அந்த வாகனத்தை எல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து கருட வாகனத்தில் இன்றைக்கி புறப்பாடு ஆகுறார் பெருமாள் அப்படின்னா காலையிலே இங்கே கொண்டு வந்து கருடரை வச்சுருவாங்க. கருட பகவானை வச்சுருப்பாங்க. சாயந்தரம் அந்த டைமிங்க்கு டக்குன்னு பெருமாளை கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு பேர் வாகன மண்டபம்னு பேர். இதுக்கப்புறம் வரப்போகிற பதிவு தான் மிக மிக ரொம்ப முக்கியமான பதிவு. இதை வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ரங்கநாதா, ரங்கப்பிரபு, ஸ்ரீரங்கநாதா.